Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தேர்தல் குறித்தான முக்கிய செய்தி. தாவேகாவின் சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பனையூரில் நடைபெற்ற தாவேகா எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சட்டமன்ற குழு தலைவராக தாவேகாவின் தலைவர் விஜய் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டத்தில் தாவேகா சட்டமன்ற குழுவின் தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பனையூரில் நடைபெற்ற தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டத்தில் தாவேகாவின் சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் புவியரசன் வழங்க கேட்கலாம். புவியரசன், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. பவித்ரா, வணக்கம். தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டம் தற்போது சென்னை பனையூரில் அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம்னா தாவேகாவின் சட்டமன்ற குழு தலைவராக விஜயை தேர்ந்தெடுப்பதற்கான முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தகவலானது தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொறுப்பு என்பது பார்த்தோம்னா சட்டமன்றத்தில் கட்சியின் உறுப்பினர்களை வழிநடத்துவதற்கான முக்கிய பொறுப்பாக பார்க்கப்படுவது சட்டமன்ற குழுவின் தலைவர் என்ற பொறுப்பு என்பது அந்த கட்சியின் உறுப்பினர்களை வழிநடத்தக்கூடியது. அந்த வகையில் இந்த தற்போது கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய், கட்சியை வழிநடத்தக்கூடிய விஜய் தற்போது சட்டமன்ற உறுப்பினர்களை வழிநடத்தக்கூடிய வகையில் சட்டமன்ற குழு தலைவராக தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொறுப்பு என்பது முக்கியமாக பார்த்தோம்னா முதல்வர், எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு வழங்கப்படும். ஏனென்றால் முக்கியமாக கருதப்படக்கூடிய அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கட்சி பொறுப்பில் இருந்து இந்த பதவி என்பது வழங்கப்படும். அந்த வகையில் பார்த்தோம்னா தற்போது விஜய்க்கு இந்த பொறுப்பு என்பது முன்வந்திருப்பதாக இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுவில் முடிவெடுத்திருப்பதாக தற்போது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம், சட்டமன்ற குழுவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுடனான இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தற்போது இந்த முடிவு என்பதும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி புவியரசன்.